உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோடு இன்ஸ்பெக்டர் தொடர்பான அப்டேட்டு தான். கடந்த 2023 ஜனவரி மாதம் ரோடு இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் மே மாதம் எக்ஸாம் நடக்குது. இதில் பிஇ, டிப்ளமோ, ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் என எல்லாருமே எக்ஸாம் எழுதி முடிச்சிடறாங்க. இதில் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வழக்கு தொடுக்குறாங்க. அந்த வழக்கினுடைய தீர்ப்பு 2023 ஜூன் மாதம் வருது. அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் தகுதியானவங்க அப்படிங்கிற மனைக்கு தீர்ப்பு வெளியிடப்படுது. இந்த தீர்ப்பினால் கிட்டத்தட்ட தேர்வு எழுதிய 30,000க்கும் மேற்பட்ட பிஇ, டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வழக்கு நடக்குது, இப்படி ஒரு தீர்ப்பு வரும் அப்படிங்கிறதே தெரியாது. எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு தீர்ப்பு வருது. இதனால் பாதிக்கப்பட்ட பிஇ, டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் மேல்முறையீடு போகிறாங்க. டிஎன்பிஎஸ்சியும் ரூரல் டெவலப்மெண்ட்டும் கவர்மெண்ட்டும் அப்பீல் போகிறாங்க, மேல்முறையீடு போகிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே நடந்த வழக்கு கடைசியாக 2024 ஆகஸ்ட் மாதம் ஃபஸ்ட்டு ஹியரிங் நடக்குது, ஆர்கியூமெண்ட் நடக்குது. அந்த ஆர்கியூமெண்ட்டில் ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா மேல்முறையீடு மனுக்களையும் தள்ளுபடி பண்ணுறாங்க. தனி நீதிபதி கொண்ட தீர்ப்பை ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மனைக்கு 2 நீதிபதிகளை கொண்ட அமர்வு சொல்லிடுறாங்க. மேலும் பாதிக்கப்பட்ட பிஇ, டிப்ளமோ மாணவர்கள் தனி நீதிபதி கொண்ட அமர்வில் தங்கள் ஒரு பார்ட்டியாக இல்லாத சூழ்நிலை, 2 நீதிபதியை கொண்ட அமர்வில் தங்களுடைய கருத்து கேட்கப்படவில்லை என்று எண்ணி உச்சநீதிமன்றத்தில் தங்களுக்கான நீதி கிடைக்கும் என்று உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தன. டிஎன்பிஎஸ்சி 2 நீதிபதியை கொண்ட அமர்வின் தீர்ப்பிற்கு பின்பு அத்தீர்ப்பினை ஏற்றுக்கொண்டு ஐடி தேர்வர்கள் 1000 பேருக்கு மட்டும் தேர்வு முடிவுகளை வெளியிடுகிறது. 30,000க்கும் மேற்பட்ட பிஇ, டிப்ளமோ மாணவர்களின் தேர்வு முடிவுகள் நாட் எலிஜிபிள் என்று தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன. அதன் பின் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் உள்ள வழக்கினை கருத்தில் கொண்டு அவ்வழக்கினை மேற்கோள் காட்டி உச்சநீதிமன்றத்தில் உள்ள வழக்கின் தீர்ப்பிற்கு பின்புதான் ரோடு இன்ஸ்பெக்டர் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும் என்று அறிவிப்பு வெளியிடுகிறது. இதை மீண்டும் உறுதி செய்யும் விதத்தில் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி அவ்வறிவிப்பை மீண்டும் வெளியிடுகிறது டிஎன்பிஎஸ்சி. அதன்பின் ஐடிஐ தேர்வர்கள் டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தை ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி தொடர்பு கொண்டு கேட்கும்போது உச்சநீதிமன்றத்தில் உள்ள வழக்கின் தீர்ப்பிற்கு பின்புதான் ரோடு இன்ஸ்பெக்டர் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மீண்டும் அக்கருத்தினை உறுதி செய்கிறது. தற்போது உள்ள நிலையின்படி உச்சநீதிமன்றத்தில் உள்ள ரோடு இன்ஸ்பெக்டர் தொடர்பான வழக்கின் தீர்ப்பிற்கு பின்புதான் டிஎன்பிஎஸ்சி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும். உச்சநீதிமன்றத்தில் உள்ள வழக்கின் நிலை தற்போது என்னென்னா, மே மாதம் 7ஆம் தேதி ஜென்ரேட்டர் மூலம் டேட் மென்ஷன் ஆகிருந்துச்சு. ஆனால் மெயின் லிஸ்ட்டில் வரல கேஸு. நெக்ஸ்ட்டு டேட்டு எப்போ வருது, லிஸ்ட்டில் எந்த நம்பரில் வருது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வந்ததுக்கப்புறம் ரோடு இன்ஸ்பெக்டர் தொடர்பான கேஸினுடைய அப்டேட்டு கொடுக்குறோம். நம்பிக்கையுடன் இருப்போம், நமக்கான நீதி கிடைக்கும் என்று. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.